ஹாய் மை ஃபேமிலி, டுடே ரெசிப்பியில் டேஸ்ட்டான கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கீரை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் கீரை குழம்பு வச்சா பிடிக்காத சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு பொன்னிறமாக வதங்கினதும் 4 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரை பார்க்க தான் நிறைய இருக்கும், வதங்கினதும் ரொம்ப கம்மியாக வந்துடும். ஸோ சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு இப்போ தண்ணி வடிஞ்சு வச்சுருக்க கீரையை அதில் போட்டு கிண்டிக்கிட்டே வரணுங்க. கீரையை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே வரணும். மூடி போட வேணாம், தண்ணி எல்லாமே தெளிக்க வேணாம். ஆல்ரெடி கீரையிலேயே தண்ணி இருக்கும், அதுலேயே நல்லா வெந்து வரும். நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுமே தேங்காவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை லாஸ்ட்டாக தூவி இறக்கி சாப்பிட்டா